பற்றி நான் சொல்லி உங்களுக்கு தெரிய வேண்டும் என்றால் நீங்கள் வேற்று கிரகத்தில் உள்ளவர்கள் என்று தான் சொல்ல வேண்டும். சுருங்கச் சொன்னால் சினிமா துறையில் சகலகலா வல்லவன், பல ரசிகர்களின் புன்னகை மன்னன், நடிப்பின் நாயகன், எங்கள் உலக நாயகன் டாக்டர் பத்மஸ்ரீ கமல்ஹாசன் அவர்கள். திரு கமல்ஹாசனின் அர்ப்பணிப்பு, பல்துறை மற்றும் சினிமாவுக்கான இணையற்ற பங்களிப்புகள் கோடிக்கணக்கான அவர்களை இன்னும் ஊக்கப்படுத்தி வருகின்றது என்று சொன்னால் அது மிகையாகாது. வணக்கம் ஐயா. அடுத்து பல ரசிகைகளின் ஜிகர்தண்டா, உடையிலும் நடையிலும் டக்கர், வசீகரம் நிறைந்த ஒரு காவிய தலைவன் நமது சித்தார்த் அவர்கள். அவருடைய மாறுபட்ட கதாபாத்திரங்கள் மற்றும் சுண்டி இழுக்கும் திரை பிரசன்ஸ் பல ரசிகர்களை தொடர்ந்து வசீகரித்து வருகிறது என்றால் அதுவும் மிகையாகாது. சரி, நீங்கள் ஆவலோடு காத்து கொண்டிருப்பீர்கள். நான் பேசிக்கொண்டிருந்தால் இவன் என்னடா மயக்க கொடுத்து பேசிக்கிட்டே இருக்கான் அப்படின்னு நீங்கள் நினைக்க ஆரம்பிச்சிட்டீங்க சில பேர். அதனால கேள்வி கணைகளை தொடுக்க நீங்கள் எல்லாம் காத்து கொண்டிருக்கிறீர்கள் என்று தெரிகிறது. ஆகவே நான் உங்களிடமே விட்டுவிடுகிறேன். ஒரே ஒரு விதிமுறை என்று சொல்வதை விட வேண்டுகோள், தயவு செய்து கேள்விகள் இந்தியன் 2 திரைப்படத்தை பற்றி மட்டும் சார்ந்து இருக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம். தமிழ் முரசு பேப்பர், அதுலேருந்து விஷ்ணுவர்த்தினி. உங்களை பார்க்கல ரொம்ப மகிழ்ச்சி. உங்களோட பெரிய ரசிகை. திரு கமல்ஹாசன் அவருக்கு இந்த கேள்வி. இந்தியன் படம் பெரிதும் உங்களுடைய வாழ்க்கையை மாற்றி இருக்கு அப்படின்னு சொன்னால் மிகையாகாது. இந்தியன் 2வும் இதே போல ஒரு 30 ஆண்டுகள் கழித்து இதே மாதிரி வேவ்ஸ் மேக் பண்ணுமா, அதிர்வலைகளை சமூகத்தில் உருவாக்குமா? உங்களுடைய எதிர்பார்ப்பு என்ன? அது முதல் கேள்வி. இரண்டாவது, இந்தியன் 2 உடைய பட கருத்துக்களுக்கும் உங்களுடைய தனிப்பட்ட அரசியல் லட்சியங்களுக்கும் என்ன தொடர்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? நன்றி. அதாவது அலைகளை ஏற்படுத்துமா என்ற கேள்விக்கு பதில் அதுதான் எங்கள் ஆசை என்பது மட்டும்தான். அரசியலுக்கும் என்னுடைய சினிமாவுக்கும் என்ன தொடர்பு என்ற கேள்வியை கேட்பதை நிறுத்தி ஒரு 40 வருடங்களாகிறது. கலைஞர்களுக்கு அரசியலுக்கு சம்பந்தம் இல்லை, கலை தனி அரசியல் தனி என்று இருந்த பொழுது ஐரோப்பிய ஜெர்மனியில் என்ன நடந்தது என்பது தெரியும். அதுபோல் அமைதியாக இருப்பது ஆபத்தானது. எல்லா பல்துறை வித்தகர்களும் தங்கள் அரசியல் கருத்துக்களை, முக்கியமாக பாசிச எதிரான கருத்தை சொல்ல வேண்டிய கடமை உலக கலைஞர்களுக்கு உள்ளது என்பதுதான் நாம் கற்ற பாடம். அதுதான் என்னுடைய அரசியலும். இந்தியாவை பொறுத்தவரை என்னை கேட்கிறார்கள், உங்கள் அரசியல் எதிரி யார் என்பதை முடிவு செய்தால் வெற்றி எங்கிருந்து வரும் என்பது உங்களுக்கு தெரியும் என்று சொன்னார்கள். அதற்கு நான் சொன்ன பதில், இங்கும் அதை பிரபலப்படுத்த விரும்பும் பதில், என் அரசியல் எதிரி ஜாதியம்தான். ஆக தனி மனிதர்கள் என் எதிரியாக முடியாது. எனது அரசியலே மனிதன் சார்ந்தது. அதனால் எந்த ஒரு மனிதனையும் சுட்டிக்காட்டி இவன் தான் என் எதிரி என்று சொல்வது என்னுடைய இன்க்ளூசிவ் பாலிடிக்ஸுக்கு எதிரான கருத்து. ஸோ இப்பொழுது இருக்கும் எதிர்கட்சியில் இருக்கும் ஒரு தலைவர் தன்னுடைய நிலைமையை மாற்றிக்கொண்டு திருந்துவாரே ஆயின் அவர் என் கட்சி. அவ்வளவுதான். அரசியல் அப்படித்தான் இருக்க வேண்டும். அந்த மாதிரி அரசியல்வாதி தான் நான். எனக்கென்று அவர்களுக்கான லட்சணங்கள் எதையும் என்னிலிருந்து எதிர்பார்க்காதீர்கள், அது இருக்காது. Hi, I'm Varun from the Straits Times. I just have 2 questions. First question is, this movie has been delayed quite a bit, right? It was first announced in 2017. It's been almost 7 years. Why was the delay, and will the movie still be fresh for the audience given such a delay? And second thing is, given that the first movie did as well as it did, is there a lot of pressure for this movie to perform, and how do you guys feel about that pressure? Certain
fruits of our labor are not perishable. Certain ideas are not perishable. It continues growing fresher. And by delaying it for 20 years, we've skipped probably a couple of generations. So they don't know anything about Indian till the older generation tells them, or they catch up with it. So actually it's a good marketing technique, because you have enough of your influencers in the audience who can tell them and build the curiosity. I think we didn't plan it that way. We were so eager, and we liked the first experience, and we're looking forward to that experience till we found the right backer for it, which is Laika Productions. And the second part of the question, Yeah. Given that the first movie did as well, is the pressure? What is the pressure of pressure is always there, whether there is a first part or not. Making a film successful, we go by film. You keep giving it names like 2, 3, and 4. For me, the venture should succeed. Whatever number you give it or whatever title you give it, it's an endeavor by not just one man. At least 200 people work. The head of the department alone will exceed 15 to 20 people. And they have about 200 people working under them, each HOD. So naturally, every project that we invest and expect return from investment, apart from that, that's the business side of it. And the aesthetic achievement or pleasure and the critique by discerning audience is something which we look forward to, but with a lot of nervousness and commitment. வணக்கம் அனைவருக்கும் வணக்கம் ரொம்ப என் பேர் இலக்கியா நான் இங்கே வந்து சேனல் நியூஸ் ஏஷியா மற்றும் செய்தியோட சேர்ந்து வந்திருக்கோம் கமல் சார் உங்களுக்கான முதல் கேள்வி என்னன்னா வந்து இப்போ இந்தியன் 1996 வரும்போது பிரம்மாண்டமான வரவேற்பு இன்றளவில் அவரே பாடினார் 2-3 பாடல்கள் திரும்பி பார்க்கக்கூடிய அளவில் இருக்கு இன்று இந்தியன் 2 வெளிவர போகுது இதில் வந்து அந்த கதைக்களமாகட்டும் ஒப்பனையாகட்டும் மக்களுடைய எதிர்பார்ப்பு இது எல்லாத்தையும் நீங்க எப்படி அலசி ஆராய்ந்து ஒரு மிடில் லைன் அப்படின்னு சொல்ல ஒரு மிடில் கிரவுண்ட் பார்த்து இவர்களும் வந்து முன்னேறி இருக்காங்க படத்தை வந்து அதற்கேற்ப நீங்க எப்படி எடுத்து போயிருக்கீங்க அது உங்களுக்கான கேள்வி சித்தார்த் உங்களுக்கும் எஸ்ஜே சூர்யா அவர்களுக்கான கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரோட நடிக்கக்கூடிய அந்த வாய்ப்பு அப்படின்றது மிகப்பெரிய ஒரு விஷயம் இந்தியன் அப்படின்னு ஒரு ஏற்கனவே ஒரு பெஞ்ச்மார்க் இருக்கு அதுல நீங்க நடிக்கும்போது உங்களுக்கான சவால்கள் என்ன அதை நீங்க எப்படி எதிர்கொண்டீங்கன்னு சொல்றதை விட உங்க எல்லாருக்குமே அந்த அனுபவம் இருக்கு அதை எப்படி வந்து சப்பாரா வந்து கொண்டு வந்தீங்க அப்படின்றது என்னோட கேள்வி நன்றி ஏன்னா இது அவ்வளோ சிக்கலான கேள்வியும் இல்லை சிக்கலான பதிலும் இல்லை ஆனால் அது அவ்வளோ சாமானியமாக சொல்லிட்டா சுவாரஸ்யமாக இருக்காதுங்கிறதுனால நீங்கள் கேட்ட கேள்வியில் ஒரு விஷயம் என்னவென்றால் இந்த 28 வருடத்தில் மேக்கப் ஆகட்டும் சினிமாட்டோகிராஃபி ஆகட்டும் ஏன் சக நடிகர்கள் கூட தங்கள் டெக்னிக்கை இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டாங்க இப்போ எல்லாரும் ஒரே நேரத்தில் இம்ப்ரூவ் ஆகணுங்கிறது கொஞ்சம் டைம் ஆகும் 28 வருஷம் இஸ் குட் இனஃப் அதுலேயும் இம்ப்ரூவ் ஆகலைன்னா இந்த இண்டஸ்ட்ரியை இழுத்து மூடிடலாம் ஏன்னா கண்டிப்பாக நாங்கள் எப்பவுமே சொல்லிட்டு இருப்போம் அடுத்த தலைமுறை நாயகன் சைடு விங்கிலையாவது நின்று பார்க்கலன்னா இண்டஸ்ட்ரி நகரவில்லை என்று அர்த்தம் ஸோ 35 வருஷமா இருக்கிறது வந்து தமிழ் துறைக்கு பெருமை கிடையாது எங்களுக்கும் பெருமை கிடையாது 35 வருஷமா ஒரே ஆட்கள் கோலோச்சி கொண்டிருக்கிறீர்கள் என்று சொல்வது தமிழ் திரை உலகிற்கும் தமிழ் திரை ரசிகர்களுக்கும் பெருமை கிடையாது ஏனென்றால் புதுமையை வரவேற்க வேண்டும் நீங்கள் நான் முதலில் என்னை அறிமுகப்படுத்திக் கொள்ள விரும்புவது சினிமா ரசிகனாங்க சினிமாவுக்கு வரலைன்னா என்ன பார்த்துக்கிட்டு இருப்பீங்க என்ன செஞ்சுக்கிட்டு இருப்பீங்கன்னு கேட்பாங்க வேலை பார்த்துக்கிட்டு இருப்பீங்களான்னா அதுவும் பார்க்க வேண்டி இருக்கும் வயதுக்காக பட் சினிமா கண்டிப்பாக பார்த்துக்கிட்டே இருப்பேன் அதுதான் நான்
அப்படி பார்க்கும்போது கமலஹாசன் எனக்கு முக்கியம்தான். ஆனால் அதை விட முக்கியம் நான் ரசிக்கும் சினிமா. ஸோ கமலஹாசனுக்கு இந்த வாய்ப்பு கொடுத்ததற்காக நன்றியும் பேருழைப்பையும் நல்கலாமே தவிர இதுடன் சினிமா முடிய வேண்டும், இதுதான் உச்சகட்டம் என்று நீங்களும் நினைக்கக்கூடாது. முக்கியமாக ஒரு கலைஞன், எந்த கலைஞனாக இருந்தாலும் அவர்கள் நினைக்கக்கூடாது. இந்த பிரவாகத்தில் கலக்கும் பெருமை எனக்கு கிடைத்ததைத்தான் சொல்ல வேண்டும். இதிலிருந்து அது வரலாம் நான் தான் சொல்ல முடியாது. ஒரே நதியில் யாரும் கால் வைக்க முடியாது. நீங்கள் கால் வைத்த மறுநிமிடம் அது வேறு நதியாகி விடுகிறது, அங்கே போயிடும் நீங்கள் கால் வச்ச இடம். நான் அப்படிப்பட்டவன் தான். நான் சிவாஜி கால் வைத்த நதி வேறு, நான் கால் வைத்த நதி வேறு. எனக்கு அடுத்து கால் வைக்கிறவன் அது வேறு நதி. என்னுடைய தொடர்ச்சி தான் அது என்றெல்லாம் சொல்லிக்கொள்ளும் அருகதை எந்த நடிகனுக்கும் கிடையாது. ஆக ஃபர்ஸ்ட் பார்ட்டில் நடித்த நடிகன் தான் செகண்ட் பார்ட்லேயே நடிக்கிறான்னு நீங்கள் எதிர்பார்க்காதீங்க. அது வேறு நடிகன், இது வேறு நடிகன். அதை நான் செய்யவில்லை என்றால் கடமை தவறிவிட்டேன் என்ற பொருள். மேக்கப் மேன்லேருந்து எனக்கு முதல்ல இந்த மேக்கப்பை டிசைன் பண்ணி கொடுத்த மைக்கேல் வெஸ்ட்மோர் ரிட்டையர் ஆயிட்டார். ஆனால் பல நல்ல கலைஞர்களை அவர் தான் ரெக்கமெண்ட் பண்ணார் இந்த படத்துக்கு. அதே மாதிரி நானும் திரைக்கதையும் இயக்குனரும் பல நல்ல நடிகர்களுக்கு இடம் கொடுத்திருக்கிறார்கள். நான் ஒரு பிரான்ச்சைசியின் ஒரு பகுதி. புதிய பங்குதாரர்கள் இதில் சேர்ந்திருக்கிறார்கள் கலை வடிவில். நான் சொல்றது ரெட் ஜெயண்ட்ஸையோ லைக்காவையோ சொல்லலை. அவங்க அது வியாபார ரீதியாக தொழில் கலை என்று பார்க்கும்போது அதிலேயே புதிய முகங்கள், திறமையாளர்கள் கலந்து அதில் ஒரு எக்ஸாம்பிள் தான் இங்கே இருக்கிறவங்க. எல்லாரையும் கூட்டிகிட்டு வர முடியாது. பட் அவர்கள் ரெப்ரசன்டேட்டிவ்ஸ் ஆஃப் வாட் மோர் அவைட்ஸ் இன் இந்தியன் 2. நான் இந்த படத்தை இவ்வளவு ஆர்வமாக செய்ததற்கு காரணம் இந்தியன் 3. சிங்கப்பூர் பிரஸ் அண்ட் டிஜிட்டல் மீடியா நண்பர்களுக்கு வணக்கம். என்னோட கரியரில் நான் ஒரு இங்கிலீஷில் பர்பிள் பேட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இட்ஸ் மை டைம் டு ஷைன். அண்ட் கடைசியாக நீங்கள் என்னை பார்த்தது சித்தாங்கிற படத்தில். அண்ட் தேங்க்யூ. சித்தாக்கு அடுத்து என்னோட அடுத்த படம் இந்தியன் 2. நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி சார் நதிகளை பற்றி கூறினார். நதிகள் பலது இருக்கலாம், ஆனால் எல்லா நதிகளுக்கும் வழிகாட்டியாக இருக்கிற ஒரு மகாநதி எங்கள் பக்கத்தில். இந்த மகாநதியில் கால் வைக்கிற அளவுக்கு நாங்களாம் வளர மாட்டோம். ஆனால் அதை பார்த்து அதோட திசையை பார்த்து எங்களோட வாழ்க்கையை கற்றுக்கிறது எங்களோட கடமை. ஸோ எனக்கு சின்ன வயசுலேருந்து கமல்ஹாசன்னா ரொம்ப பிடிக்கும். அண்ட் ஒரு நாள் நான் கமல்ஹாசன் சாரோட நடிப்பேன் நான் கனவு கண்டிருக்கேன். அந்த கனவை இன்னைக்கு நான் என் கண் முன்னாடியே நினைவாக பார்த்துருக்கேன். இந்தியன் 2 படத்தில் எனக்கு என்ன ப்ரெஷர் இருக்கோ அதை பற்றி பேசணுன்னா எனக்கு எந்த ப்ரெஷருமே கிடையாது. ஏன்னா அந்த அளவுக்கு ஒரு மேஜிக்கல் ஃப்ரான்ச்சைஸ் இது. 28 இயர்ஸ் முன்னாடி க்ரியேட் ஆன ஒரு ஃப்ரான்ச்சைஸ். நம்ம எல்லாருமே நம்மளோட யங்கர் டேஸில், ஐம் ஸ்டில் யங், பட் நம்மளோட யங்கர் டேஸில் அந்த படத்தை பார்த்து அதோட ஒரு பாதிப்பில் ஒரு தாக்கத்தில் இருந்திருக்கும். ஸோ இந்த படத்தில் ஆல் த ஹெவி லிஃப்டிங் இஸ் டன் பை சங்கர் சார் அண்ட் கமல் சார். அவங்களோட கொடைக்கவே எனக்கு ஷெல்டரும் கிடச்சிருக்கு, நல்ல கிளாஸ் ஒர்க், ஹோம் ஒர்க் ரெண்டுமே பண்ணுறதுக்கு டைமும் கிடச்சிருக்கு. ஸோ திட்ஸ் பின் அ கிரேட்டஸ்ட் லேர்னிங் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் மை கரியர். அண்ட் இந்தியன் 2 தம்பி கூட கேட்ட மாதிரி அப்போ வந்த படத்துக்கும் இப்போ வந்த படத்துக்கும் ப்ரெஷருங்கிற வார்த்தை யூஸ் பண்ணீங்க நீங்களும். அதர் திங் இஸ் வாட்ஸ் த டிஃப்ரென்ஸ். சிங்கப்பூர் பற்றி பேசல, இந்தியா பற்றி பேசுகிறேன். நிறைய விஷயங்கள் மாறாமல் அப்படியே இருக்கு. ஸோ த ரெலவென்ஸ் ஆஃப் அ ஃபில்ம் இஸ் tantamount to being double if things have not changed. நான் 2006 ரங்தே பசந்தின்னு ஒரு படத்தில் நடித்தேன். அ ஜெனரேஷன் அவேக்கன்ஸுங்கிற டேக்லைனில் எல்லா யங்ஸ்டர்ஸும் எங்களுக்கு we've seen the light, நாங்கள் மாறிட போகிறோம்னு சொன்னாங்க. 18 வருஷம் ஆயிடுச்சு, பெருசாக ஒன்றும் மாறல. ஸோ a film doesn't change the world. A film attempts to show you the light. And Indian 2
இன்னமும் அந்த வெளிச்சத்தை மறுத்துக்கிட்டு இருட்டிலே வாழ்கிற ஒரு உலகத்துக்கு மறுபடியும் ஒரு விளக்க காமிக்கிற ஒரு படமாக இருக்கும். ஸோ இந்தியன் 2 இஸ் அ ஃபில்ம் தட் இஸ் அபவுட் ஜீரோ டாலரன்ஸ், அ ஃபில்ம் தட்ஸ் அகேன்ஸ்ட் கரப்ஷன். அண்ட் இந்த தலைமுறைக்கு people who did not see Indian in the theater the first time, தியேட்டரில் இந்தியன் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறப்போ ஒரு கோவம் வரும், ஏன்டா மாற மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு. இந்த தலைமுறை வந்து அப்போ பிறக்கல, ஆனால் இப்போ ஓட் போட ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ அந்த தலைமுறைக்கு தியேட்டரில் கோவத்தை வர வைக்கிற படமாக இந்தியன் 2 இருக்கும். அண்ட் அந்த கோவத்தை கரெக்டாக சேனல் பண்ணி அடுத்தது என்ன அப்படின்னு யோசிக்க வைக்கிற ஒரு படமாக இந்தியன் 2 இருக்கும். இயக்குனர் சங்கர் எப்போவுமே வந்து டேவிட் வர்சஸ் கொலாயத் ஸ்டோரிஸ் கிரியேட் பண்ணுவார். தோக்க முடியாத ஒரு வில்லன் ஜெயிப்பானான்னு கேட்குற அளவுக்கு ஒரு ஹீரோ, இதுக்கு நடுவில் வந்து கடவுளாக பார்த்து அமிச்ச ஒரு சக்தியாக இருக்கலாம். ஸோ தட்ஸ் த பியூட்டி ஆஃப் ஹிஸ் ஸ்க்ரீன் பிளே ரைட்டிங். ஸோ இந்த படத்தில் அந்த கொலாயத் யாருன்னு நீங்கள் படத்தில் பார்ப்பீங்க, இந்த படத்தில் டேவிட்னா. ஸோ எனக்கு கிடைக்கிற அந்த டிவைன் இன்டர்வென்ஷன் இவர். அண்ட் சேனாபதி as a character is a very inspiring character. And he's my Superman. ஏன்னா he is an impossible dream. இது நிஜ வாழ்க்கையில் நடக்குமா, இது சாதகமானு கேட்கறதுக்கு முன்னாடி அவர் பேசுகிற பேச்சில், அவர் காட்டுற பிரமிப்பில் நம்ம வந்து அந்த தாக்கத்தில் இருந்து போயிடுவோம். ஸோ இந்தியன் 2 and Indian 3 are the reason that Indian 2 and Indian 3, like Sir said, is Indian 2 is a film that starts this universe again, and Indian 3 is the one that takes it to the climax and to the top of the mountain. And in the rendu travel, the main energy and the main force is Senapati and the great Mr. Kamal Haasan. And it has been my absolute pleasure to share not just the screen space with him, but to be able to sit next to him and talk about this film. And this is not the last time I will be working with my guru, because I've told sir, unga munadi na idan first time nadikiren, anna neenga en kuda 40 padama nadichittu irukkinga. ஏன்னா நான் எப்போ கேமரா ஃபேஸ் பண்ணாலும் நீங்கள் எப்போவுமே என் கூட இருந்திருக்கீங்க, எனக்கு வந்து ஒரு கைடிங் லைட்டாக இருந்திருக்கீங்க. அண்ட் மை ட்ரீம் ஆஃப் ஐ எம் நாட் கோயிங் டு சே ஐ ட்ரீம்ட் ஆஃப் பிகமிங் கமல் ஹாசன், பட் ஐ ட்ரீம் ஆஃப் பீயிங் ஹிஸ் ஸ்டூடெண்ட் டில் ஐ டை. அண்ட் இட் இன்ஸ்பயர்ஸ் மீ டு நோ தட் மை டீச்சர் இஸ் ஆல்சோ அ கிரேட் ஸ்டூடெண்ட். ஏன்னா அவர் இப்போவும் டெய்லி ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருப்பார், ஏதோ ஒன்று படிச்சுக்கிட்டே இருப்பார், ஏதோ இம்ப்ரூவ் பண்ணிக்கிட்டே இருப்பார். கட்டுறது கையளவு கல்லாதது உலக அளவுங்கிற அவர் he lives that manifest. And சூர்யா சாரும் நானும் இந்த படத்தில் அவரோட ஷேர் பண்ண ஸ்க்ரீன் ஸ்பேஸ் நேற்றுக்கும் ரொம்ப நேரங்கிறது எங்களுக்கு எவ்வளோ நேரம் மலேசியாலேருந்து இங்கே வரதுக்கு ஆனதுங்கிறதுக்கான ஒரு அடையாளமாக இருக்குது. அந்த ரொம்ப நேரம் இதை பற்றி பேசிக்கிட்டே இருந்தோம். யூ won't believe it, from 1 o'clock in the morning till 5:30 in the morning நானும் சூர்யா சாரும் தூங்காமல் இவரை பற்றியும் சினிமாவை பற்றியும் எங்களோட ஜேர்னியை பற்றியும் பேசிட்டு வந்திருக்கோம். And it's a really special time, and thank you for giving me this much time to speak on the mic. It's my absolute pleasure, like I said, to share this and to be in front of you. And I'll give the mic to SJS. Yes sir. அவர் கேட்க போற கேள்வி எல்லாத்துக்கும் சேர்த்து ஆன்சர் பண்ணிட்டாரு. அந்த எக்ஸைட்மெண்ட் உண்மையாகவே அவர் வாய்ஸில் இருக்கக்கூடிய அந்த எக்ஸைட்மெண்ட் உங்களுக்கு படம் பார்க்கும்போது எல்லாருக்கும் கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா ஒரு சிறந்த 2 படைப்பாளிகளுடைய பில்லர் மேலே நிற்கிற ஒரு உலகம் இது. அந்த உலகமாகவே மாறி, பில்லராகவும் இருந்து அந்த உலகமாகவும் மாறி இருக்கக்கூடிய உலக நாயகன் கமலஹாசன் சார் அவரும் இயக்குனர் சங்கர் சார் அவரும். அதாவது அவங்களோட ஹார்ட் ஒர்க்குன்றதுக்கு வந்து அளவே கிடையாதுங்க. இதெல்லாம் பக்கத்துலேருந்து நடித்த எக்ஸ்பீரியன்ஸை பற்றி நீங்கள் கேட்டீங்க, அதான் கேள்வி. பட் அதை பார்க்குறது, நடிக்கிறது அப்புறம், கூட சேர்ந்து நடிக்கிறது அப்புறம், பார்க்குறதுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அதுவே வந்து ஒரு பயங்கர ஒரு பிரம்மாண்டத்தையும் சங்கர் சாரனுடைய பிரம்மாண்ட அட்டம்ஸையும் ஒரு மிக அறிவாற்றல் மிக்க அதை எளிமைப்படுத்தி கொடுக்கக்கூடிய ஒரு சிறந்த எவால்வ்டு ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு கிரேட் ஜீனியஸ் ஆக்டர் உலக நாயகன் சார் அவரோட பக்கத்துலன்னு பார்க்குறதே வந்து பெரிய பெரிய மேஜிக்ங்க. அது வந்து இந்த படத்தில் காட் வந்து எனக்கு பிளஸ் பண்ணதுக்கு நான் டெஃபினட்டாக வந்து நான் ரொம்ப 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 தேங்க் பண்ணுறேன். சாருக்கு கடவுள் சொன்னால் தெரியல. பட் ஒரு பாயிண்ட் என்னென்னா, இன்னொரு ஸ்டேட்மெண்ட், ஒருத்தரை பற்றி ஒருத்தர் ஸ்டேட்மெண்ட் இருக்குது, உங்களுக்கு கடவுள் பிடிக்குமான்னு தெரியாது, ஆனால் கடவுளுக்கு உங்களை பிடிச்சிருக்கேன் சார் அப்படின்னு அவர் சொல்லுவாங்க. அதனால தான் ஆழ்வார்பேட்டை ஆண்டவர்னு வச்சுட்டாங்க. கண்டிப்பாக வந்து ஒவ்வொரு வார்த்தைகளும் ஒருவருக்கு கிடைக்கப்படுகின்ற ஒரு வார்த்தைகளுக்கும் பின்னாடி அவங்களுடைய உழைப்புகள் இருக்குது. அவங்க வந்து அதாவது பேஷன்ஸ் டு த கோருங்க. அதாவது
அந்த உழைப்புக்கு வந்து அளவே கிடையாது. டெய்லி, அதாவது ஒரு 6 வயதுன்னு நான் நேற்று மலேசியாவில் சொல்லும்போது 6 வயசில் ஸ்டார்ட் பண்ண ஜெனி இன்னைக்கு 106 வயது ஒரு இந்தியன் தாத்தாவா அவர் நடிக்கிறாரு அப்படின்னு சொல்லும் பொழுது சார் சொன்னார், நான் 3 வயசுலேருந்தே நடிச்சுக்கிட்டு இருக்கேன் அப்படின்னாரு. அப்புறம் பாம்பேயில் ஒரு இன்டர்வியூவில் சொல்லும்போது கூட நான் 126 வரைக்கும் கூட நடிப்பேன் அப்படின்னு சொன்னார். டெஃபினட்டாக அந்த கலை மீது இருக்கக்கூடிய ஆர்வமும் உங்கள் மீது இருக்கக்கூடிய அன்பும் அவருக்கு வந்து என்றைக்குமே வந்து சித்தார்த் சார் சொன்ன மாதிரி அவரை எவால்வ் பண்ணிக்கிட்டு அந்த கழுகு பிரித்து போட்டு திருப்பி எவால்வ் ஆகி மாறி மாறி வருதில்ல, அந்த மாதிரி பல டீகேட்ஸை தாண்டி சார் வந்துக்கிட்டே இருக்கிறாரு, அப்டேட்டில் இருக்கிறாரு. அதெல்லாம் பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப வியப்பான வருது. இந்த படத்தில் நான் வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் தான் இருந்துச்சு. ஆக்சுவலாக முதல்ல இந்தியன் 2 மட்டும் இருந்தது, அது அப்புறமாக இந்தியன் 2 and 3 உருப்பெற்று விட்டது. ஏன்னா சங்கர் சார் அதை பற்றி டீட்டெயிலாக சொல்லியிருந்தார். ஏன்னா அந்த படத்தை பார்க்கும்பொழுது அதில் இருக்கக்கூடிய உழைப்பையும் அதில் வந்திருக்கக்கூடிய என்டர்டெயின்மெண்ட்டையும் அதில் சொல்லப்படுகின்ற மெசேஜையும் 2 படங்களாக கொடுக்கும்போது மட்டுமே அது முழுமையடைகிறது அப்படின்னு அவர் அந்த படைப்பாளி உணர்ந்ததன் காரணமாக இந்த பார்ட் 2 and 3 அது பிரிக்கப்பட்டது. அப்போ நான் என்ன ஆகிட்டேன்னா இந்த படத்தில் வந்து நான் எக்ஸ்டெண்டட் கேமியோ ரோல் ஆகிட்டேன். பட் அந்த சின்ன பகுதியாக இருந்தாலும் நான் வரக்கூடிய பகுதிகளை மிக அழகாக நீங்கள் ரசிப்பீங்க, உங்களுக்கு ரொம்ப என்டர்டெய்னிங்காக அது இருக்கும். அண்ட் இந்தியன் 3 சாரோட காம்பினேஷனில் ஒரு தரமான சம்பவம் கண்டிப்பாக வந்து அது லைஃப்பில் விஜய் சூர்யா டே நீ ஏதோ நடிகனாகணும்னு வந்த, பல போராட்டங்களாகி ஒரு 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 பகுதியில் நீ ஒன்றே அப்படி அலோவ் பண்ணாங்க நடிகனா அப்படின்னா, நம்ம வாழ்க்கையில் திரும்பி பார்க்கும்பொழுது அந்த லைப்ரரியில் ஒரு சீன் அப்படின்னா அதில் முதல்ல நான் இந்தியன் 3 சாரோட பண்ண சீன் இருக்கும் அப்படின்றது என்னோட அதோட ஹம்பிளாக சந்தோஷமாகவும் ஷேர் பண்ணிக்கலாம். ரொம்ப பெருமைப்படுறேன். நீங்களாம் ரொம்ப என்ஜாய் பண்ணுவீங்க. சித்தார்த் சார் சொன்ன மாதிரி இந்தியன் 2 and 3 ஒரு 2 விஷயங்க. ஒரு மருந்து தேனில் கலக்கப்பட்டு குழந்தைக்கு கொடுக்குற மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த 2 படத்திலும். அதில் வந்து சங்கர் சாரும் சரி, உலக நாயகனும் சரி, சிறந்த தரமிக்க படைப்பாளிகள். அண்டு தே ஆர் த கிரேட் ஆடியன்ஸ் டூ. அதனால தான் அந்த ஜேர்னி அவ்வளோ சாலிடாக அவ்வளோ பேங்கானாக போயிட்டு இருக்கிறதுக்கு காரணம் அதுதான். சீக்கிரம் ஜூலை 12 படம் ரிலீஸ் ஆகுது. எல்லாருமே சந்தோஷமாக பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச் சார். உங்களோட பக்கத்தில் இருந்ததுக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ. கேள்வி சரி கேளுங்க. வணக்கம் அனைவருக்கும். சார் நான் வந்து என் பேர் தவனேசன். சிங்கப்பூரில் இருக்கிற கலைத்துறையில் மீடியாகாப்பில் பணிபுரிகிற ஒரு தமிழ் நடிகன். இங்கே இருக்கிற அனைத்து தமிழ் கலைஞர்களின் சார்பாக சார் வி லவ் யூ ஆல். சார் இந்தியன் 1 திரைப்படத்தில் அஜய் சூர்யா சார் சொன்ன மாதிரி மருந்தாகவும் தேனாகவும் வந்து வசனங்கள் வந்து ஒரு பெரிய பக்கபலமாக இருந்திருக்கு திரு சுஜாதா அவர்கள். முதல் கேள்வி, அவரை எவ்வளோ மிஸ் பண்ணுறீங்க சார்? அண்ட் இந்தியன் 2 திரைப்படத்தில் இருக்கும் எழுத்து வசனங்கள், அதை பற்றி உங்களுடைய அபிப்பிராயம், கருத்து சார். சுஜாதாவை வந்து மிஸ் பண்ண முடியாத அளவுக்கு அவ்வளோ படைப்புகளை கொடுத்துட்டு போயிருக்காரு. ஏன்னா மிஸ் பண்ணுறதுங்கிறது எல்லாரும் மிஸ் பண்ண தான் போகிறாங்க அட் அ கிவன் டைம். பட் சில பேர் வந்து அந்த முதிரைகளை விட்டுட்டு போகிற விதம் இருக்கு இல்லையா, அந்த அவங்கள யாரும் மிஸ் பண்ணவே முடியாது. மிஸ் பண்ணிட்டாங்கன்னா அவங்க படிக்கிறத மிஸ் பண்ணிட்டாங்கன்னு அர்த்தம். அதுக்கு வந்து அற்புதமான ஒரு உதாரணம் சொல்லணும்னா ஜெயகாந்தன் அவர்கள். ஜெயகாந்தன் வந்து ஒரு பர்டிகுலர் டயத்தில் எழுதுறதை நிறுத்திட்டாரு. ஒருத்தர் கேட்குறாரு, நான் பக்கத்தில் இருந்தேன், அதனால எனக்கும் பதிந்தது அந்த பதில், பாடமாகவும் பதிலாகவும் அமைந்தது. நீங்கள் ஏன் எழுதுறதை நிறுத்துறீங்க, அதுக்கு உங்களுக்கு என்ன உரிமை இருக்கிறதுன்னு கேட்டார். நாங்கள்லாம் இருக்கவேன்னு. தம்பி முதல்ல நான் எழுதின எல்லாத்தையும் படிச்சிட்டியான்னு கேட்டார். ஒவ்வொரு சென்டென்ஸாக ரசித்து எழுதின ஒரு எழுத்தாளனுக்கு தான் நான் உங்களை படிச்சுட்டேன்ற சொல்கிற அந்த வாக்கியத்தின் சந்தோஷமும், அப்படி ஒரு நாவல் எழுதியிருக்கீங்களா அப்படின்னு கேட்குறதுடைய சோகமும் ரெண்டும் உணர்ந்தவர் அவர். அதுக்கப்புறம் ஒன்று சொன்னார், வள்ளுவனை கேட்காத கேள்வியை
என்கிட்ட ஏன் கேட்குற? அது என்ன இத்தனை 1333 குரல்னு ஏமா முடிவு பண்ணது? ஏன் ஒரு 10,000 எழுதி வச்சுட்டு போயிருக்கலாமே? அது அந்த உரிமை எனது தான். எனக்கு எவ்வளோ வருங்கிறது நீ முடிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் முடிவு பண்ணணுன்ட்டார் அவர். ஸோ நான் சொன்ன அந்த முதல் இதுதான், நாங்கள்லாம் இந்த நதியில் ஏதோ ஒரு உடலின் ஒரு பாகத்தை நினைக்கும் வாய்ப்பு கிடைச்சிருக்கு எங்களுக்கு, அவ்வளோதான். சுஜாதாவை வந்து சந்தித்து பேசி என் கதையை அவரிடம் கொடுத்து டிக்கு இன்ட்ரோ போட்டு வாங்கிட்டு வந்த மாணவன் நான். மாணவன்கிறதுக்கு அப்புறம் அவரே டிகிரி கொடுத்து பக்கத்தில் இது எப்படி இருக்குன்னு நினைக்கிறேன் அப்படின்னு கேட்குற அளவுக்கு வந்திருக்கேன். அது பல பெரிய ஆளுமைகள் கிட்ட எனக்கு ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்டு என் கண்பட தெரிஞ்சிருக்கு. பாலச்சந்தர் அவர்கள் ஒரு உதாரணம். இப்போதான் காலையில் பேசிகிட்டு இருந்தேன், இங்கே வந்தபோது அவங்கெல்லாம் நான் மிஸ் பண்ணுறதே கிடையாது. ஏன்னா அவங்களே நானாக மாறிட்டேன், எனக்குள்ளே இருக்காங்க. இங்கே ஒரு பாலத்தில் நானும் ஜெயபிரதாவும் ஆடின பாலம் எங்கேன்னு தேடிட்டு இருந்தேன். அதை மாற்றி அமைச்சிட்டாங்க. இருக்கு, அதில் கீழே ஓடிட்டு இருக்கிற நதி மாத்திரம் தான் ஒன்றா இருக்கு, பாலமெல்லாம் மாறி போச்சு. அந்த மாதிரி தான் ஏதோ ஒரு அடையாளம் விட்டு சென்று இருக்கிறார்கள். அவர் விட்டு சென்ற எழுத்து நாங்கள் நாளைக்கு எழுத உட்காரும் போது சுஜாதா, ஜெயகாந்தன், பாலச்சந்தர் அவர்கள், சோ அவர்கள், என் நண்பர் கிரேசி மோகன் அவர்கள், இவங்கெல்லாம் வந்து வந்து போவாங்க. ஐ நெவர் மிஸ் தம், தேர் பார்ட் ஆஃப் மீ. இந்த படத்தை பொறுத்தவரையிலும் சங்கருக்கும் அந்த இது எவ்வளோ மணி நேரங்கள் அவரோட உட்காந்து பேசியிருப்பார். இல்லை அது வேணாம் சங்கர் பண்ணாதீங்க அப்படின்னு சொன்ன குரல் அவர் எந்த ரூமில் எழுத உட்கார்ந்தாலும் எதிரொலிச்சுக்கிட்டே இருக்கும் அவருக்கு. அதனால் we want him, so we bring him out from us, and we shouldn't miss them, we should remember them. That is more important. So yes, Sujata still lives through us. ஒரு கலைஞனுக்கு முடிவு இல்லை, மறைவு இல்லை. அருமையான பதிவு, சொல்லுங்க. நான் ஒலி 968 வானொலியில படைப்பாளராக இருக்கிறேன் சார். நான் உங்களுடைய மிகப்பெரிய விசிறி சார். எப்பயாவது உங்களை பார்க்கறது, இந்த ஜென்மத்தில் உங்களை பார்க்கணுன்னு ஒரு ஆசை கிடைக்காதான்னு நினைச்சேன், நான் பார்த்துட்டேன் சார். இந்தியன் 1 திரைப்படத்தை நான் ரொம்ப சின்ன குழந்தையா இருக்கும்போது எங்கள் அம்மா என்னை கூட்டிகிட்டு போய் என்னை பார்க்க வச்சாங்க. அந்த திரைப்படத்தை பார்க்கும்போது என்னுடைய வாழ்க்கையில் ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை அது ஏற்படுத்தியிருக்கு. நீங்களும் ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கீங்க. அதே மாதிரி தான் இந்தியன் 1 திரைப்படத்தில் கதாநாயகிகள், நடிகைகள் அவங்க பெரிய பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்காங்க. இந்தியன் 2 திரைப்படத்தில் நடிகைகளுடைய பங்களிப்பு எப்படி இருக்கு? அவங்களுக்கும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு இருக்கிறதா? இந்த லேண்ட்ஸ்கேப் எப்படி இருக்கு அவங்களுக்கு? இந்தியன் 1ல கொடுக்கப்பட்டதை விட அதிகம் கொடுக்கப்பட்டிருப்பதாகவே நான் நினைக்கிறேன். சூப்பர் சார். ஏன்னா எனக்கு ஒரு சின்ன வருத்தம் உண்டு. ஏன்னா நான் வந்து பாலச்சந்தருடைய அவர்களுடைய அடிவரடி மட்டும் இல்லை, அண்டர்ஸ்டடின்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி நான் அவர் பெண்களுக்கு கொடுத்த முக்கியத்துவம் வேற சமீபத்து இயக்குநர்கள் யாரும் கொடுத்ததாவே எனக்கு ஞாபகம் இல்லை. அதை பார்த்து கொடுத்தவங்க நிறைய பேர் இருப்பாங்க. அந்த காலகட்டத்தில் அவ்வளவு தைரியமாக பெரிய பெரிய ஆளுமைகள், கதாநாயகர்கள் இருந்த பொழுதும் அவர் எடுத்துக்கிட்டது வந்து பெண்களை மையப்படுத்தி சொல்லும் கருத்துக்கள். அதுக்கப்புறம் பாரதி ராஜா சொல்லியிருக்காரு. ஆனால் அவங்களுக்கெல்லாம் ஊக்கம் கொடுத்தது பாலச்சந்தர் அவர்கள் தான். அது முதல் இந்தியன்ல இல்லைங்கிறது வந்து என்னுடைய விமர்சனம். ஆனா இதுல அதை நிவர்த்தி பண்ணியிருக்காரு சங்கர் அவர்கள். அப்படித்தான் நான் ஒரு சினிமா ரசிகனாக பார்க்கிறேன். கமலஹாசனாக பார்த்தா ஐயோ நான் ஸ்கிரீன் டயத்தில் கொஞ்சத்தை பிட்டு கொடுத்து விட்டாரே பெண்களுக்கு அப்படின்னு நினைக்க தோணும். ஆனா நான் முழுமையான சினிமா ரசிகன் என்பதனால நான் சினிமாவையே முழுசாக தான் பார்ப்பேன். ஃபிலிம் டெக்னீஷியன்ஸ் எல்லாம் ஒரு பெரிய பிழை உண்டு அவர்களுக்கு. உங்களுக்கு சீன் கேமரா நகர்ந்தால் அதை உணர்வது கதையின் மூலமாக இருக்கும். எங்களுக்கு அந்த ஃப்ரேம் எட்ஜு கொஞ்சம் ஆடிடுச்சுன்னா அதை பார்க்க ஆரம்பிச்சிருவோம்.
காரணம் நாங்கள் படத்தின் மையக்கருவுக்கே போகவில்லை, எட்ஜியே பார்த்துக்கிட்டு இருப்போம். பிகாஸ் அவர் டெக்னாலஜி அந்த மையத்துக்கு இழுக்கக்கூடிய சக்தி ஒரு சில இயக்குனர்களுக்கு உண்டு. திரை டெக்னீஷியன்ஸையே மறக்கடிச்சிடுவாங்க, இந்த சஸ்பெண்டட் டிஸ்பிலீஃப்னு சொல்கிறாங்களே. அதில் 1-2 இடங்கள் தான் ஒவ்வொரு படத்துக்கும் அமையும். இதிலும் அதுபோல் அமைந்திருப்பதாக நான் நம்புகிறேன். So can I add one thing to that, sir? நீ கேட்ட கேள்விக்கு ரெவல்யூஷன் இஸ் ஜெண்டர் நியூட்ரலுங்க. புரட்சிக்கு ஆண் பெண் பேதம் கிடையாது. ஸோ இந்த படத்தில் புரட்சி பேசுகிறவங்க வந்து ஆணா பெண்ணான்னு இல்லாமல் எல்லாருமே புரட்சி பேசுவாங்க. ஸோ அதில் கதாநாயகர்களும் இருக்காங்க, கதாநாயகிகளும் இருக்காங்க. ஸோ ஐ ஹோப் தட் ஆன்சர்ஸ் யுவர் क्वेश्चन. தேங்க் யூ. இன்னும் சொல்ல போனால் வில்லனும் பேசுவார். ஏன்னா அவர் உலகத்தின் நியாயத்தை அவர் எடுத்து சொல்றாரு. சரி, இன்னும் ஒரு கேள்விக்கு தான் நேரம் இருக்கிறது என்று தோணுகிறது. சரி, 2 கேள்விகளா? சரி, முதல்ல இருவரும் நண்பர்கள் இல்லவற்றில் அடித்து விடுவீர்கள் வெளியே என்ற ஒரு பயத்தில் நீங்கள் முதலில் கேளுங்க. ஹாய் சார், என் பேர் விக்னேஷ் சரவணன். ஐம் பிகஸ்ட் ஃபேன் சின்ஸ் யங். நான் இயக்குனராக இருக்கேன். என் முக்கியமான கேள்வி என்னென்னா, இப்போ நீங்கள் மகாநதியிலேருந்து சரி இப்போ வரைக்கும் நிறைய டெக்னாலஜிஸ் இன்ட்ரடியூஸ் பண்ணிடுறீங்க தமிழ் சினிமாவுக்கு. லைக் எடிட்டிங்கில் இருந்து ப்ராஸ்டிட்டி மேக்கர், ஈவன் இந்தியன் 1ல். இப்போ இந்த இந்தியன் 2ல் நம்ம என்ன எதிர்பார்க்கலாம் அந்த மாதிரி ஒரு டெக்னாலஜி? அப்புறமா நிறைய ஏதாவது உங்களுக்குன்னு இன்ட்ரடியூஸ் பண்ணணும்னு இருக்கா தமிழ் சினிமாவுக்கு? இல்லை, நிறைய கருவிகள் வந்துக்கிட்டே இருக்கும். இதே சிங்கப்பூரில் நான் பல ப்ரெஸ் மீட்டு பண்ணியிருக்கேன். ப்ரெஸ் மீட்டு என்பதுடைய அடிநாதம் மாறவே இல்லை. ஆனால் கருவிகள் மாறிக்கிட்டே இருக்கு. அதை கேட்கும் கேள்வி கேட்பவர்களின் திறமை, ஏன்னா போன ஜென்ரேஷனத்தையும் சேர்த்து வாங்கிட்டு கேட்குறாங்க. அது அப்படி வாங்க தவறினால்தான் நான் சொன்னேன் இல்லையா, சினிமாவில் அப்படியே இருக்கீங்க சார் அப்படின்னா இருக்கக்கூடாது என்பது தான் என்னுடைய விஷயம். பட் டெக்னிக்குங்கிறது வந்து கருவி, நீங்கள் எப்படியெல்லாம் கருவிகளை பயன்படுத்துகிறீர்களோ அப்படியெல்லாம் கிடைத்ததையெல்லாம் நாங்கள் பயன்படுத்துகிறோம். நீங்கள் உங்கள் அப்பா போட்டிருந்த கண்ணாடி வேற, நீங்கள் போட்டிருக்கிற கண்ணாடி வேற. நம்ம இன்னும் புழக்கத்தில் இருக்கும் மூக்கு கண்ணாடி என்று சொல்லுகிறோம். அது பழைய பின்ஸ்னஸ் தான் மூக்கு கண்ணாடி. இப்போ இருக்கிற கண்ணாடி காது இல்லைன்னா கீழே விழுந்துடும். ஸோ அது காது கண்ணாடி தான் இப்போ. ஆனால் அவர் போட்டுக்கிறது இன்னும் அவங்க அப்பா கண்ணாடி மாதிரி தான் இருக்கு, ரெட்ரோ கண்ணாடி. ஸோ டெக்னிக்கை வந்து அதை வந்து நீங்கள் மகாநதியில் யூஸ் பண்ண டெக்னிக்கு நன்றின்னு சொல்கிறத விட மகாநதிக்கு நன்றின்னு சொல்லணும். கண்டிப்பா எனக்கு அதுதான் பெருமை. ஆவிட் வந்து ஒரு கருவி, முக்கியமான கருவி இல்லைங்கள நான். ஆனால் அடுத்த கருவி தேடிட்டு இருக்கோம் நாங்கள். ஆனால் எங்கள் வேலை வந்து அந்த கருவிகளை தேடுவது அல்ல, நல்ல அறிவார்ந்த கருத்துக்களை தேடுவது தான். அதை தான் நான் இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ என்னை பற்றி சொல்லும்போது ஒரு பக்கம் பெருமையாக சொல்லுவாங்க, புது புது டெக்னிக்கை கொண்டு வராருன்னு. நீங்கள் டாக்ஸிலேருந்து ஊபரில் போகிறவரும், ஊபர்லேருந்து ஏரோப்ளேனில் போகிறவரும் பெரிய சாதனைங்கிறது வந்து பிரயாணம் தானே தவிர. நேற்றுக்கு நீங்கள் ஏரோப்ளேன்லேருந்து டாக்ஸியில் போனீங்க சார். நான் நேத்தி நடந்துச்சு. அது ஏரோப்ளேனில் பறந்து, ப்ரைவேட் ஜெட்டில் பறந்து வந்து கடைசியில் எலக்ட்ரிக் வெஹிக்கிளில் ஒரு ஏர்போர்ட் நீளத்தை ரொம்ப டயர்டாக இருந்தோம் எல்லாரும். ஒருத்தர் பெரிய மனசு பண்ணி எலக்ட்ரிக் வெஹிக்கிள் கொடுத்தாரு. பார்த்தீங்களா வாழ்க்கை பயணம் எங்கெல்லாம் கொண்டு வந்து சேர்க்குது நம்மளை. ஆனால் அது உங்களோட அதைத்தான் நீங்கள் நேற்று அந்த ஒரு இன்சிடெண்ட்டை நீங்கள் எப்படி ஹேண்டில் பண்ணீங்கன்றதை பற்றி சார் நானும் பேசிகிட்டு இருந்தோம். மெயினாக அந்த டாப்பிக்கை இனிஷியேட் பண்ணது சார் தான். அவருடைய பொறுப்பு, அவருடைய லெவலில் இருக்கிற ஒருத்தர் வந்து அந்த ஏர்போர்ட்டில் எப்படி வேணாலும் பிஹேவ் பண்ணிக்கலாம். என்னடா பண்ணிட்டு இருக்கீங்க, எத்தனா பண்ணுங்க அப்படி பண்ணி பிஹேவ் பண்ணியிருக்கலாம். நடந்துருச்சு, விட்டுரு, இப்போ என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களையெல்லாம் ஜாலி பண்ணி எங்களையெல்லாம் சந்தோஷம் பண்ணி அந்த அந்த அதை வந்து சார் ஹேண்டில் பண்ண விதம் இருக்கு பாருங்க சார். ஏன்னா சார் நைட்டு தூங்கலை, சுற்றி வந்திருக்குது. இங்கேருந்து மலேசியா போகும்பொழுது நாங்கள் வெதர் இப்போ சரியில்லை, டிலே ஆகுது. அங்கே போய் ஈவெண்ட்டை முடிச்சுட்டு திருப்பி வந்து பிரைம் மினிஸ்டரை பார்த்துட்டு அங்கேருந்து அவங்க வந்து அந்த கார் வேறு 180 கிலோமீட்டர் ஸ்பீடில் வருதுன்னு சொன்னார் சார். சார் டேய் பார்த்து போங்கப்பா
அந்த இதுல வந்து இறங்கி அங்கிருந்து அங்க உள்ள ஓடி போனா கேட்டு க்ளோஸ். ஃபிளைட்டு கூப்பிடுங்க தத்தோட சொல்லி கூப்பிடலான்னா ஃபிளைட்டு மூவ் ஆயிடுச்சு சார் அப்படின்னு சொல்லி சொன்னேன். இனிமே கூப்பிட முடியாது தத்தோ. அதாவது இந்தியன் தாத்தாவா நடிச்ச எனக்கு அங்க இருந்துகிட்டு இல்ல இனிமே கதவை திறக்க முடியாதுன்னு சொன்னவர் வந்து எனக்கு சந்தோஷமா தான் இருந்தது. ஏன்னா மினிஸ்டர் கிட்ட இருந்தெல்லாம் கால் வந்து கூட அவர் வந்து தன்னுடைய நிலைமையிலிருந்து மாறல. அதனால அவரோட சண்டையை போடக்கூடாது. ஆக்சுவலி கை தட்டிட்டு வந்துருவோங்கிறது தான் நான் சொன்னது. அதுதான் நம்ம இந்தியன் 2க்கு செய்கிற சரியான ப்ரமோஷனா இருக்கும். சூப்பர் சார், சம சார், சம சார். உண்மையாவே சாரோடைய லெவலுக்கு இருக்கிற ஒரு மனிதர் அதை ஹேண்டில் அந்த சிச்சுவேஷனை ஹேண்டில் பண்ணி எங்களையும் டயர்ட் ஆகாம எங்களை கேர் எடுத்து கூட்டிட்டு வந்து கார்ல டிராவல் பண்ணி வர வச்சதுக்கு சாரோடைய அந்த நேச்சர் வந்து ஹேட்ஸ் ஆஃப் சார். ரியலி யாருமே அப்படி இருக்க முடியாது. மேன் மக்கள் என்றால் மேன் மக்கள் தான் அல்லவா? ஆல்வேஸ். கமல் சார் வணக்கம். என் பேர் ஜெகன். அனிமேஷன் ஆர்டிஸ்ட் அண்ட் லெக்சரர். உங்களோட படிப்புகள் ரொம்ப ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். அனிமேஷன் ஆர்ட்னு சொல்லும் போதே உங்களோட ஆளவந்தான், அதுக்கப்புறமாட்டி மற்ற படிப்புகளும் சரி. என்னோட கேள்வி வந்து உங்களோட ப்ரீ ப்ரொடக்ஷனை பற்றி. போன சங்கர் சாரோட இதில் ப்ரீ விஷுவலைசேஷன் அப்படின்ற புது டெக்னிக் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க எந்திரனுக்கு. ரிக்ஸை யூஸ் பண்ணி அந்த பெரிய அனிமேஷன் சீக்வன்ஸ்க்கு. எனக்கு உங்களோட இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் டூயிங் ஸ்டோரி போர்ட் இந்த மாதிரி பெரிய ஃபீச்சர் ஃபிலிம்க்கு அது ஒன்று. ரெண்டாவது ஒரே கோரிக்கை, இந்த மாதிரி பெரிய படங்கள் முடிச்சதுக்கப்புறம் ஹாலிவுட்டில் இந்த ஆர்ட் ஆஃப் மேக்கிங் ஆஃப்னு ஒரு புக் ஒன்று வெளியிடுவாங்க. அதில் வந்து சின்ன ஸ்கிரிப்ட், அதுக்கப்புறம் அதில் வரையப்படுற ஓவியங்கள், அதுக்கப்புறம் அதில் ஸ்டோரி போர்டுக்கு யூஸ் பண்ணுது. இந்த மாதிரிலாம் இருந்துச்சுன்னா ஆஸ் அ லெக்சரர் ஸ்கூல்ஸில் ஸ்டூடெண்ட்ஸுக்கு அது ஒரு ஆர்கைவாக வைக்கிறதுக்கு ஒரு பெரிய ஹெல்ப்பாக இருக்கும். 2 லெட்டர்ன்ற படத்துக்கு அதை இனிஷியேட் பண்ணியிருந்தாங்க. இந்த மாதிரி பெரிய படைப்புகள் உங்களோட இப்போது வெளியாகிறதா இருக்கட்டும், இப்போ இந்த மாதிரி படைப்புகளுக்கு அந்த மாதிரி ஒரு இது பண்ணால் இட் வில் பெனிஃபிட் அ லாட் டு ரெப்ரசன்ட் த தமிழ் சினிமா. Thanks for the short question. இல்ல क्वेश्चन ஷார்ட்டா இருந்தாலும் இதுல நிறைய முட்கள் என்னை தைத்தன. அதுதான் உண்மை. அதாவது நம்ம என்னன்னா ஒரு வரம் பெற்ற ஒரு ஆளு அப்படின்னு ஒருத்தர் கலைஞரை பாராட்டும் பொழுது அப்பதான் அவங்களுக்கே தெரியும் இது எனக்கு கிடைத்த வரமா. அதுக்கப்புறம் அது கொடுத்த தெய்வத்தை கண்டுபிடிக்கணும். ஸோ அதான் நம்ம ரிவர்ஸ் ஆர்டரில் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸ்டோரி போர்டெல்லாம் வந்து வாசன் சார் அவங்கெல்லாம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் நடுவில் இல்லை, மீண்டும் அதை கொண்டு வரணுங்கிறதுக்கு பல முன்னுதாரணங்கள் ஹாலிவுட்டை தான் சொல்லணும். அந்த அளவு திட்டமிடுதல் வந்து செகண்ட் வேர்ல்டு வாருக்கு எப்படி திட்டம் போட்டு தாக்கினார்களோ அந்த மாதிரி ஒரு ப்ரெப், அது ஏதோ உயிரே போயிடுங்கிற அளவுக்கு ப்ரெப் பண்ணுவாங்க. பணம் தானேன்னு அதை தண்ணி மாதிரி செலவழிக்காம யோசிச்சு இதை ஏன் எடுக்கணும் அப்படிங்கிற ஒத்திகைகள்னால்தான் ஹாலிவுட் இன்று இருக்கும் நிலையில் இருக்கிறது. இங்கிலீஷ் பிரிட்டிஷ் சினிமாவை விட பெரிய வர்த்தக தொழிலாக அது இருப்பதற்கு கலையை பொறுத்தவரைக்கும் மாற்று கருத்துக்கள் இருந்துகிட்டே இருக்கும். பர்க்மன் கூட எடுத்துட போறோம் அமெரிக்காலன்னு ஒருத்தன் கேட்கத்தான் செய்வோம். ஆனால் அதை உலகத்தின் ஒரு உச்சகட்ட வர்த்தக தலைநகரமாக மாற்றியது என்பது இந்த திட்டமிடல் தான். அதை நான் புரிந்துக்கிட்டேன் நான். ஸோ நான் முதல்ல ஸ்டோரி போர்டு வரைஞ்சது, அதுவும் ஃப்ராக்மெண்டடாக முக்கியமான காட்சி ரொம்ப செலவாகுங்கிற மாதிரி பண்ணது. சிங்கீதம் சாரும் நானும் சேர்ந்து ராஜபார்வைக்கு பண்ணோம். அதான் என்னுடைய முதல் ப்ரொடக்ஷன். அதில் இது ஒரு தனி செலவு. இந்த ப்ரெப்புங்கிறதே அது தேவையற்ற செலவுன்னு கூட நினைக்கிற தயாரிப்பாளர்கள் நிறைய பேர் இருக்காங்க. அடுத்தபடியாக என் விழுப்புண்களை எல்லாம் போன மாதிரி நக்கிக்கிட்டு அடுத்த இதுக்கு நான் தயாராகும் பொழுது விக்ரம்ல தான் நிறைய காட்சிகளை நாங்கள் ப்ரீவிஷ் பண்ணோம். அதுக்குன்னே நிறைய பேர் வந்தாங்க. அதில் சில பேர்கள் இந்த ப்ரீவியஸ் வரைஞ்சு நல்ல உதவி இயக்குநர்களாக மாறிவிட்டார்கள் அவங்க. அதுக்கு பிறகு கபோலா அவர்கள், இப்போ இவங்கெல்லாம் என்னை பற்றி, இப்போ சித்தார்த்த என்னை பற்றி சொல்கிற மாதிரி எனக்கு ஒரு 4-5 பேர் இருக்காங்க. அதில் ஒரு முக்கியமானவர் வந்து பிரான்சிஸ் ஃபோர்ட் கப்போலா. ஒரு அற்புதமான ஒரு கனவு உலகத்தை பற்றி உங்களுக்கு சொல்கிறேன். ஆஸ் அனிமேட்டர் யூ வில் ஃபீல் வெரி ஹாப்பி.
அது வந்து அவரை பொறுத்தவரைலாம் அவர் படத்துக்கான ப்ரிப்பரேஷன் தான். ஆனால் இட்ஸ் அ மாஸ்டர் கிளாஸ் ஃபார் எவர். அது பிராம் ஸ்டோக்கர்ஸ் டிராகுலாவே இவர் படம் பிடித்த போது ஒரு பெரிய படப்பிடிப்பு அரங்குக்கு தன்னுடைய கலைஞர்கள் எல்லாம் கூட்டிக் கொண்டு அதில் மியூசியம் மாதிரி ரேம்ப் கட்டியிருந்தாங்களாம். முதல் ஷாட்டிலிருந்து கடைசி ஷாட் வரலாம் ப்ரீவியஸ் பண்ணியிருந்தாங்க. அதை எல்லா டெக்னீஷியன்ஸும் கலைஞர்களையும் ஒவ்வொரு குரூப்பாக கூட்டிகிட்டு போனாராம். ஏன்னா எல்லாரையும் ஒரே குரூப்பில் ஒரே சப்ஜெக்ட் தான் பேச வேண்டியிருக்கும். வெவ்வேறு ஹெச்ஓடிஸ் அவங்க கூட கூட்டமாக அப்படி அந்த ஒரு தரிசனம் ஒரு சன்னதியிலேருந்து இன்னொரு சன்னதிக்கு போனோம்னு சொல்லுவாங்கள்ல, அந்த மாதிரி இருந்திருக்கும். என்ன மாதிரி சினிமாவின் பக்தர்களுக்கு அது ஒரு பெரிய ஒரு யாத்திரை. அதை பார்த்ததுக்கு அப்புறம் விருமாண்டிலாம் இட் வாஸ் ஹேராம்லாம் ஃபுல் ஃபிலிம் வாஸ் டன் லைக் தட். 1-2 காட்சிகள் தேவையில்லை, ரொம்ப ரிடண்டன்ட். பேரை மாத்திரம் எழுதினா போதும், இனிஷியல் தாத்தா பேரெல்லாம் சொல்ல வேண்டியதில்லைன்னு விட்ட விஷயங்கள் தானே தவிர ப்ரெப் என்பதை இண்டஸ்ட்ரிக்கே கற்றுக் கொடுக்க வேண்டிய நிலைதான் இன்று. இன்னைக்கு என்ன பண்றாங்கன்னா, ஒரு கதாநாயகனை மயக்குவதற்காக, ஒரு தயாரிப்பாளரை ஈர்ப்பதற்காக ஒரு 4-5 படம் வச்சிருக்காங்க. அது வந்து ஒரு பத்திரிகையின் கவர் பேஜ் மாதிரி. அது ஆர்டிக்கல் என்ன எழுதியிருக்கீங்க உள்ள டைம்ஸில் கவரில் வந்தது, பட் சப்ஜெக்ட் என்ன அப்படிங்கிறத சொல்லக்கூடிய விஷயம் உள்ளதான் பக்கம் புரட்டணும். உள்ள பக்கங்களே இல்லாமல் இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காங்க. தட் டசன்ட் கம் அண்டர் ப்ரீவிஸ் அட் ஆல். தட் இஸ் ஜஸ்ட் ஒன் விஸ். அதனால உங்களுக்கு நான் சொல்றது காரணம், என்னை பொறுத்தவரையிலும் நம்ம சப்ஜெக்ட் பேசிட்டு இருக்கோங்க தான். இது ப்ரெஸ் மீட் இல்லை, இது இந்தியன் 2 உடைய ப்ரெஸ் மீட்டையும் கடந்த ஒரு விஷயம். ஏன்னா கேள்வி நீங்க இப்போ சொன்னது இந்த விஷயம் இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஒரு லெஜெண்ட் இது வருது. நீங்க இப்போ இந்த சொன்ன விஷயம் இட்ஸ் கோயிங் டு பெனிஃபிட் லாட் ஆஃப் ஸ்டோரி போர்ட் ஆர்டிஸ்ட் அண்ட் ஃபியூச்சர் லெக்சரில் கமல் சாரே இதுக்கு இவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறாருன்றத ஒரு அடுத்த ஏன்னா டிஸ்ட்ரிபியூட்டர் ப்ரொடியூசருக்கு அது போய் சேருங்கிற இதில் தான் கொஞ்சம் அழுத்தி குத்தினதே அதனால தான். ஏன்னா நான் வெறும் குத்தி காயப்படுத்துறதுல பிரயோஜனமே இல்லை, பச்சையும் கலந்து குத்திட்டோம், அவங்க அழிக்கவே முடியாது.